எக்ஸ்பிரஸ் சாலை. இந்த சாலை பானாவரம் பகுதியிலே அமைந்ததும் இல்லாமல் பானாவரம் பகுதியிலே டோல்கேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவுச்சாலை 352 கிலோமீட்டர் சென்னை டு பெங்களூர். அதே இங்க சென்னை டு பெங்களூர் 292 கிலோமீட்டர், ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் குறைவாக இருக்கிறது. 2 மணி நேரத்திலே நாம பெங்களூர் போய்விடலாம். இதற்கு முன்ன பெங்களூர் போனோம்னா இங்கிருந்து காவேரி பாக்கம் போய் காவேரி பாக்கத்திலிருந்து NH4 என்ற ஹைவேல செல்ல வேண்டும். அந்த ரோட்ல போனா 6 மணி நேரம் ஆகும். இது வந்து 2019 கட்டின தொட்டி. பானாவரம் பகுதியில் கடுமையான வறட்சி இருந்தது. பல கிலோமீட்டர் வந்து தண்ணீர் வேட்டைக்காக மான்கள் போயிட்டு கிணத்துலேயே விழுந்து இறந்ததும் நடந்துருக்குது. எந்த ஒரு ஜீவராசியும் வந்து இதில் வந்து விழுந்து சாவறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. சாய்வு தளமாக இருக்கிறதுனால அது வந்து தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பவும் வந்து இதில் ஏறி போகிறதுக்கு வசதியாக ஏற்படுத்தியிருக்கோம். வனத்துறையினுடைய அனுமதி பெற்று 2019 4 தொட்டிகள் பானாவரம் சேவகர்கள் என்ற வாட்ஸ்அப் குழுவை நடத்தி வருகிறேன். என்னுடைய பேர் வெங்கடேசன், உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன். நான் குன்னத்தூர் ஹைஸ்கூலில். பானாவரம் காப்பு காடுன்றது 274 ஹெக்டர் பரப்பளவு கொண்டது. இந்த காட்டில் வந்து மான், மயில்கள், முயல் மற்றும் காட்டுப்பன்றி எல்லாம் வனவிலங்குகள் இருக்குது. இந்த காட்டில் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கோடை காலங்களில் கடுமையான வறட்சி ஏற்படுது. அந்த வறட்சி காலத்தில் வனவிலங்குகளுக்கு நீரின்றி தவிக்குதுங்க. அதனால் அந்த வனவிலங்குகளெல்லாம் காட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்கிறதுனால ட்ராக்கில் அடிபட்டு இறக்க நேரிடுது. பல கிலோமீட்டர் வந்து தண்ணீர் வேட்டைக்காக மான்கள் போயிட்டு கிணத்துலேயே விழுந்து இறந்ததும் நடந்துருக்குது. வனத்துறையினுடைய அனுமதி பெற்று 2019 4 தொட்டிகள் பானாவரம் சேவகர்கள் என்ற வாட்ஸ்அப் குழுவை நடத்தி வருகிறேன். நண்பர்களுடைய உதவி பெற்று ஒரு கணிசமான தொகையை பெற்று 4 தொட்டிகளை கட்டி வனவிலங்குகளுக்கு நீர் கொடுக்கும் இந்த புனித சேவையை சுமார் 7 வருடங்களாக செய்து வருகிறோம். அது போதாதுன்னு சொல்லிட்டு 4 தொட்டியும் வந்து சாய்வு வடிவில் இருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன குட்டிகள் எல்லாம் விழுந்து இறக்க நேரிடுது. அதனால் இந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்ட வடிவில் இருக்கும். வட்ட வடிவில் இருக்கும்போது எந்த ஒரு ஜீவராசியும் வந்து இதில் வந்து விழுந்து சாவறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. சாய்வு தளமாக இருக்கிறதுனால அது வந்து தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பவும் வந்து இதில் ஏறி போகிறதுக்கு வசதியாக ஏற்படுத்தியிருக்கோம். இது போல் 3 தொட்டிகளை கட்டியிருக்கோம். கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு. சிறப்பான இந்த தொட்டி வந்து நம்ம பெரிய காட்டுங்களை பார்த்தீங்கன்னாக்கா முதுமலை ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் வட்ட வடிவில் இருக்கிற தொட்டிகளெல்லாம் கட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் 100கணக்கான தொட்டி கட்டியிருக்காங்க. ஆனால் பெரிய காடுன்றதுனால இந்த வனவிலங்குகளுக்கு இப்போ இந்த 3 + வந்து ஒரு 4 மொத்தம் 7 தொட்டிகள் இப்போது இந்த பானாவரம் ஃபாரஸ்ட்டில் கட்டியிருக்கோம். இது இல்லாத பானாவரம் பகுதியில் நான் வந்து மரம், செடி நடுறது, மரக்கன்றுகள் நடுறது, நிழற்படைகள் போடுறது அப்படின்ற பணிகளும் செய்து வரோம். இது வந்து 2019 கட்டின தொட்டி. பானாவரம் பகுதியில் கடுமையான வறட்சி இருந்தது. அப்போ வந்து தொட்டி வந்து ஒரே பக்கம் சாய்வு நிலையில வச்சு கட்டினது. இது வந்து டிராக்டர் மூலியமாக இங்கே தண்ணி வசதி இல்லாதனால 3000 கொள்ளளவு கொண்ட டிராக்டர் மூலியமாக இது போல் இருக்குது 4 தொட்டியை நிரப்புகிறோம். இதில் வந்து நடு காட்டில் இருக்குது. இந்த பக்கம் வந்து மலை இருக்குது, இந்த பக்கம் மலை இருக்குது. 3 மலை சேர்ந்தது பானாவரம் காட்டில் 3 மலைகள் இருக்குது. இது வந்து இந்த பக்கத்துலேருந்து மலையிலையும் வந்து விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த இடத்த தேர்ந்தெடுத்து கட்டியிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் பானாவரம் பகுதியை சேர்ந்தவன், இந்த மண்ணின் மைந்தன். பானாவரம் என்ற இந்த சிற்றூர் எங்கு இருக்கிறது என்றால் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் சோளிங்கர் வழித்தடத்தில் 15வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இந்த பானாவரம் பகுதியில சிறந்த ஒரு 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. பசுமை வழிச்சாலை என்று சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் சாலை. இந்த சாலை பானாவரம் பகுதியிலே அமைந்ததும் இல்லாமல் பானாவரம் பகுதியிலே டோல்கேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டோல்கேட்டை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டோல்கேட்டிலே இருந்து நாம புறப்பட்டு பெங்களூர் போனோம்னா 2 மணி நேரத்தில் பெங்களூர் சென்று அடைந்து விடலாம். இதற்கு முன்ன பெங்களூர் போனோன்னா இங்கிருந்து காவேரி பாக்கம் போய் காவேரி பாக்கத்திலிருந்து NH4 என்ற ஹைவேல செல்ல வேண்டும். அந்த ரோட்டில் போனால் 6 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்பொழுது இந்த எக்ஸ்பிரஸ் வேயிலே இருந்து சென்றால் 2 மணி நேரத்திலே நாம் பெங்களூர் போய்விடலாம். காவேரி பாக்கம் வழியாக போகிற
விரைவுச்சாலை 352 கிலோமீட்டர் சென்னை டு பெங்களூர். அதே இங்க சென்னை டு பெங்களூர் 292 கிலோமீட்டர், ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த வேலை சென்றால் சென்னை டு பெங்களூர் செல்வதற்கு 3 மணி நேரத்திலே சென்று விடலாம் என்று இந்த பாதை அமைத்த பிறகு எல்லா அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள். இந்த பசுமை வழித்தடம் பெங்களூர் டு சென்னை ரயில் பாதை கடந்து சித்தூர் போக வேண்டும். அந்த ரயில்வே பாலம் அமைப்பதற்காக தான் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ரயில்வே பாலத்தை கடந்து சித்தூர் சென்று சித்தூரிலே இருந்து கோலார் சென்று பெங்களூர் சென்றடையும். மகேந்திரவாடி ஏரியில இருந்து முழுமையாக பணி நடந்துவிட்டால் நாம் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்வதற்கு முன்ன சொன்னது போல 2.5 மணி நேரத்திலே நாம் பெங்களூர் போய் சென்று அடையலாம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து சென்னை டு பெங்களூர் பசுமை வழித்தடத்தினுடைய மகேந்திரவாடி ஏரி. மகேந்திரவாடி ஏரி ராணிப்பேட்டை மாவட்டத்திலே 2வது பெரிய ஏரியாக கருதப்படக்கூடிய ஏரி இந்த மகேந்திரவாடி ஏரி. மகேந்திரவாடி ஏரியில இருந்தால் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே போகிறது. இப்போது இதற்கு முன்னே பானாவரம் சோழிங்கர் பகுதியில் எல்லா வேலையும் நடந்து விட்டது. ஆனால் மகேந்திரவாடியில இருந்து நெமிலி வரை இன்னும் வேலை பாதியாக நிற்கிறது. அந்த வேலையை முழுமை பெறவில்லை, இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்குற இடம் மகேந்திரவாடி ஏரியில் கடப்பகுதி. மகேந்திரவாடி ஏரி கடப்பகுதியில் நம்ம நின்றுருக்கோம். இந்த பாதை அமைத்து விட்டால் பானாவரத்தில் இருந்து சென்னைக்கு போவதற்கு முன்ன சொன்னது போல மிக குறுகிய காலத்திலே போய் நாம் சென்னை அடையலாம். சுமார் 50 நிமிட காலத்திலே நாம் சென்னைக்கு போகலாம். அந்த ஒரு அற்புதத்தை இந்த பகுதி மக்கள் பெற்றிருக்கிறார்கள். பசுமை வழித்தடம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த பாதையினுடைய இருபுறத்திலும் மரக்கன்றுகளை வைத்து அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அரும்பொருளான பாதை நம்முடைய பானாவரத்திற்கு கிடைக்க நாங்கள்லாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.